ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய 300 லைக்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேசிக் அது நம்ம ரெகுலராக பார்த்துட்டோம். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா 200 லைக்ஸ் கிட்ட வரும், ஒரு நாள் 250 லைக்ஸ் வரும். மேபி மறந்துடலாம். ஏன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ யூடியூப் சேனல் பார்க்கணும், லைக் பண்ண வேண்டிய கட்டாயம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ரெகுலராக வியூவர்ஸ்க்கு நான் என்னுடைய ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய 300 லைக்ஸை பதிவு பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். நேற்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெபினார் பற்றி என்கொயரி பண்ணியிருந்தீங்க. சார், எங்களுடைய வெபினார் எப்படி இருக்கும், என்னென்ன நீங்கள் சொல்லித் தருவீங்க, எப்படி புரியல, கண்டென்ட் அனுப்பிச்சிடுவீங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி புரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேண்டில்னால் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு, எனக்கு எதுவுமே தெரியாது, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பேசிக்லேருந்து மீடியமாக தெரியும். எனக்கு நான் 2 வருஷமாக இருக்கேன், 5 வருஷமாக இருக்கேன் மார்க்கெட்டில், 10 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்றவரெலாம் ஒன்றா போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் கேண்டில், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனு, அப்புறம் ட்ரெண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, ஸ்டார்டிங்கில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் புல் பேக்கில் என்னென்ன பண்ணலாம், அப்புறம் புல் பேக்கில் 2வது வீடியோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் ஒரு ட்ரெண்டு போனால் ட்ரெண்ட் எப்படி நம்ம ஸ்ட்ரென்த் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் 8வது வீடியோ ஃபைனல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமான கண்டென்ட்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷமாக பழைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்களோ அந்த மிஸ்டேக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸில் வரும் என்னென்ன, அதாவது இந்த நம்ம ஃபவுண்டேஷன் கற்றுக்கிட்டதை வச்சு இன்டர்டேயில் நம்ம எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி வந்தால் எந்தெந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், அந்த பொறுமை எப்படி நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம ட்ரேடிங்கில் எப்படி பயம் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணணும், இதெல்லாம் ஒன்று வரும். இந்த 45 டேஸ் கிளாஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். சரி, என்னென்ன சொல்லி தருவீங்க, ஆப்ஷன் பற்றி சொல்லி தருவீங்களா, என்ன சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் நமக்கு ஃபோக்கஸ் அதில் பண்ணுறத ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு சார்ட் அப்படின்னு ரீட் பண்ணுறது கற்றுக்கிட்டாவே நீங்கள் எதை வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஃபாரெக்ஸில் பண்ணலாம், கமோடிட்டியில் பண்ணலாம், க்ரூட் ஆயிலில் பண்ணலாம், நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பர்டிகுலர் அது மட்டும் வராது. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆப்ஷன் பையிங் அதை பற்றியும் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. லாஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதாவது கிளாஸ் முடிஞ்சு 45 டேஸ்க்கு அப்புறமா ஆப்ஷன் பையிங் பற்றி 2 பார்ட் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடைசியில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ரீகேப்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்லி கொடுத்தோம், உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றது ரீகேப் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் செலெக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ வெபினாரில் சொன்னது, அது ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி இருக்கும். அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருப்பாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மினி ஸ்கூல் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது, ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மார்னிங் அப்டேட்டுக்கு வந்துடலாம். டெய்லி நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி தொடர்ந்து மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம். இதில் நேற்றோடைய கண்டினியூவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று என்ன ட்ராப் பண்ணி வச்சுருந்தேனோ, உங்களுக்கு நேற்று மார்னிங் அப்டேட்டில் என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தனோ அதே ட்ரெண்ட்லேருந்து தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதே சப்போர்ட், அதே ரெசிஸ்டன்ஸ், ப்ரைஸ் எங்கேருந்து வந்திருக்கு அங்கேயே தான் ரிஜெக்ட், ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம் நம்ம அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இது ஒன்றும் ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. இப்போ நேற்று கண்டினியூவேஷன் ஆகுது, இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு இல்லை, இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ட் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகுது, ஆப்வியஸ்லி இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக கீழே வரும். சரி, இப்படியே வந்துடுமா இல்லை. இப்போ என்ன, உங்கள் ப்ரைஸு கன்சல்டேஷன் ஆகிட்டு இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள், கட் ஆகிட்டதுக்கப்புறம் சொல்லி இப்படி தான் வரும் ப்ரைஸ். அவ்வளோதான். இதில் பெரிய இதுக்கு மேலே போனால் வாங்க, அதுக்கு கீழே போனால் சேல் பண்ணுங்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ப்ரைஸு எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி வரும். இது 17,750 ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தொடும். இன்றைக்கே வருமா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வருமா தெரியாது. ஏன்னா மொத்தத்தில் இங்கே வரும், ஆனால் என்றைக்கு வரும், எப்படி வரும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்பை தேடுங்க. பிரேக் டவுன் ஒன்று சார் மேலே போயிடாதா அப்படின்னா, சான்சஸ் சார் லோ. மேலே போயிடாதான் நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். இப்போ ஒரு ட்ரெண்ட் இதில் கீழே வரணும்னு போட்டிருக்கு. சப்போஸ் இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஏதோ நியூஸ் வந்துச்சு, மேலே க்ரீனாக மேலே போயிட்டுருக்குன்னா, மேலே போனால் இங்கே எஸ்எல் கட் பண்ணி, உங்கள் ப்ரீவியஸ் எங்கே உங்களுக்கு ஹை இருக்குதோ அங்கே எஸ்எல் கட் பண்ணுங்கள், ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் மேலே க்ரீனில் போகுதுன்னா நம்ம பை இங்கே எடுக்க முடியாது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் உங்களுக்கு கிராஷ் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் மேலே போகுதுன்னா ஓகே, அப்போ இங்கே பை எடுங்க. நான் இங்கேயே பை எடுக்க போகிறேன், நல்லா இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டு நான் இங்கேருந்து பை எடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே இங்கேருந்து கட் ஆகிட்டு சிக்னல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குது, சேல் சிக்னல் கொடுத்துட்டு நான் இங்கேருந்து பை தான் எடுக்க போகிறேன்னா என்ன பண்ண முடியும், புரிஞ்சுதுங்களா? ஸோ பை எடுக்கணும், என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போதா, ஓகே இன்றைக்காக என்ன சொல்லி ஷார்ட் டைமுக்காக அக்ரெசிவ் பையர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பை அண்ட் செல் பண்ணுறது ரொம்ப வெரி டேஞ்சர்.
ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒன்லி ஃபார் செல்லிங் வியூ மட்டும் பாருங்கள், பையிங் வியூ கிடையாது. மேபி மார்க்கெட் க்ரீனில் ஓப்பன் ஆகலாம். நேற்று கூட மார்க்கெட் க்ரீனில் தான் ஓப்பன் ஆச்சு. எது 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் அந்த பேங்க் நிஃப்டி இருந்தது. கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருந்தது. என்னாச்சு, சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலையே, ஏன்னா ரேஷன் ஜோன் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக்ஸ் உங்களோட லைக்ஸ் என்னுடைய மோட்டிவேஷனு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி. ஓகே பேங்க் நிஃப்டி போட்டுங்களா, ரைட். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு நேற்று நம்ம டுடே லாஜிக் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல ட்ரா பண்ணி இங்கே வந்து ரேஷன் சொன்ன ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா கிட்ட வந்துடலாம். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், ரைட்டுங்களா. ஸோ ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ கட் ஆகுதோ இங்கே ஒரு செல்லிங்கான வியூ பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு செல்லிங்கான சான்சஸ் கிடைக்கணும். ஸோ அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு செல்லிங்கான ஒரு சான்சஸ் வந்ததுன்னா நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா 41,800 ப்ரைஸ் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் என்னைக்கு சேம் அதே நிஃப்டி 50 சொன்ன மாதிரி தான், என்னைக்கு டச் ஆகுன்னு தெரியாது. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஐயை வந்து நீங்கள் எஸ்எல் போட்டுவிட்டு அங்கேருந்து இங்கே செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ. ட்ரெண்ட் லைன் சில பேர் நம்பர் வைஸ் சொல்லுவோம் சார், இந்த நம்பருக்கு பர்டிகுலர் நம்பர் கீழே போனால் சேல்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி இந்த நம்பருக்கு கீழே போனால் சேல் அப்படின்னு சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 42,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது இந்த இடத்துல வச்சிங்களேன். இப்போ இதுக்கு கீழே போனால் சேல் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இங்கேருந்து சேல் பண்ணிட்டு வரவங்க ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்களா இந்த இடத்துல? அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த இதில் சேல் ஆகும், இல்லைன்னு சொல்ல வரல, சேல் ஆகிட்டு என்ன ஆகும், கொஞ்சம் மேலே போகும். இப்போ ஆல்ரெடி நிறைய பேனிக்கில் இந்த இடத்துல சேல் பண்ணவங்களாம் என்னோட எஸ்எல்இட் ஆகும், அவங்களோட பிஎஸ் எஸ்எல்இட் அதுக்கப்புறம் கீழே வரும். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வெயிட் பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சிங்களா, ஓகே வெயிட் பண்ணுங்கள், சேல் கொடுத்து சந்தோஷம் தான். திரும்ப மேலே போதான்னு பாருங்கள், மேலே போய்ட்டு அகைன் உங்களுக்கு கீழே வந்துச்சா சேல் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு கீழே போனால் சேல் அப்படின்வாங்க, 42,000 கீழே போனால் சேல் அப்படின்வாங்க. 42,000 இப்போ இங்கே டிசைட் பண்ண முடியாது நம்ம. இப்போ ரேஞ்ச் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் 40 அந்த சம் நம்பர் வந்து அபோவ் பை, அப்புறம் இந்த லோ லெவல் கீழே சேல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இதில் ஃபாலிங் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஸோ ஃபாலிங் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் கீழே போய் சேல் பண்ண முடியுமா பாட்டமில் போய்ட்டு? ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது கூட பாருங்கள், இப்போ ஒரு லோ கிரியேட் பண்ணிக்குது, இந்த லோ கிரியேட் இங்கே சேல் ஆச்சு. இப்போ என்ன வச்சு திரும்பவும் புல் பேக்கே கீழே வருது. அப்போ என்ன வெயிட்டு கொஞ்சம் மேலே போட்டு விடுங்க, அகைன் உங்களுக்கு சேல் வந்துச்சா சேல் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய வியூ. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே சூப்பர். நேற்று பாருங்கள், நேற்று எக்ஸாக்ட்லி என்ன நம்ம வியூ பண்ணியிருந்தோமோ கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு மார்னிங் அப்படியே செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் புதுசாக பார்க்குறவங்க. இந்த மேலே ரேஷன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். 2 லைனும் போட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் க்ளீனாக கொடுத்தோம் நேற்று. நம்ம இது ஸ்க்ரீன்ஷாட் நேற்று அப்படியே சேவ் பண்ணது அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா கீழே வந்து பாட்டம் லைனில் இருக்குது, கீழே சப்போர்ட் லைனும் டச் பண்ணிடுச்சு ப்ரைஸு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா கீழே க்ளோசிங் கொடுத்துச்சிங்களா. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட்டுக்காக மேலே போயிருக்குது. அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனால் நீங்கள் இங்கேருந்து சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ இதில் சொல்லலாம் நம்பர் வைஸில் இது ஆல்ரெடி புல் பேக்கில் போயிட்டு மேலே ரீடெஸ்ட் ஆகிட்டு வருது. ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வச்சு நம்ம செல்லிங்கான வியூ பார்க்கலாம். அதாவது 18,450 கீழே போயிடுச்சுன்னா செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு நியூ வந்து எஸ்எல் கிடச்சிருக்கு மேலே 18,550 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எஸ்எல். இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எப்படி அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே கட் ஆனோடனே நீங்கள் அந்த இங்கேருந்து நீங்கள் சேல் எடுத்து சமயம் இங்கே என்ன டார்கெட் புக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இந்த இடம் இந்த டிஸ்டன்ஸ், அதாவது 18,520 18,450 வரல இந்த ட்ராவல் நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக, கொஞ்சம் எப்படி என்ன சொல்கிறது, கொஞ்சம் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் ஒரு வேளை மார்க்கெட்டில் அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். சம்வேர் இதனோட ஹையை வந்து நீங்கள் செல்லாக போட்டுக்கலாம். ஆனால் வரணும், மார்க்கெட் கேடில் செல்லிங் சைடு வரணும். நீங்கள் முன்னாடியே போய்ட்டு முன்கூட்டியே நீங்கள் சேல் பண்ணாதுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே அப்பர் சைடு மூவ் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செல்லிங் ப்ரெஷருக்காக மேபி மார்க்கெட் இந்த இடத்துல சம்வேர்னா புல் பேக் எடுத்து அகைன் கீழே வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பையிங்கான வியூ பார்க்காதீங்க, செல்லிங்கான வியூவும் பார்க்காதீங்க. ஒன்லி ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மட்டும் வந்து செல்லிங்கான வியூ பாருங்கள். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து செல்லிங்கான வியூ வேண்டாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.